ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இன்று தவக்காலை சிந்தனையாக தியானிக்கிற பகுதி, ஆண்டவர் எதற்காக தோன்றினார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் இறைவசனம் இதற்கு விடையளிக்கிறது. பாவங்களை நீக்கவே அவர் தோன்றினார் என்பது உங்களுக்கு தெரியும். அவரிடம் பாவம் இல்லை. நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக இது பூமியில் தோன்றினார் என்றால், பாவங்களை நீக்கவே. முதலாம் ஆதாம் செய்த தவறு நிமித்தம் இந்த பாவம் பூமியில் ஆட்கொண்டுள்ளது. அதை நீக்கவே மகனாகிய இயேசு கிறிஸ்து தோன்றினார். அப்போது அவரோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் பாவம் இல்லாத வாழ்க்கை வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 6ஆம் இறைவசனம் இதை தெளிவுபடுத்துகிறது. அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. பாவம் செய்வர் எவரும் அவரை கண்டதில்லை, அறிந்ததும் இல்லை. ஆண்டவரோடு இணைந்திருப்பவர்கள் ஒருவரும் பாவம் செய்ய முடியாது. பாவம் செய்ய சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் தடுத்து நம்மளை ஆளுகை செய்வார். நம்மளுக்கு அறிவுரை கூறுவார், நம்மளை வழிநடத்துவார். அதற்கான இறைவசனம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் இறைவசனம் சொல்லப்படுகிறது. கடவுளிலிருந்து பிறந்தவர் எவரும் பாவம் செய்வதில்லை, ஏனெனில் கடவுளின் இயல்பு அவரிடம் இருக்கிறது. கடவுளிலிருந்து பிறந்தவராய் இருப்பதால் அவரால் பாவம் செய்ய இயலாது. அவருடைய இயல்பு என்ன இயல்பு? அவரிடம் பாவம் இல்லாத இயல்பு. அந்த இயல்பு நம்மிடம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒருவேளை நாம் பலவீனத்த நிமித்தம் தவறு செய்யும் போது ஆண்டவர் தூய ஆவியின் மூலமாக நம்மளை எச்சரித்து, இது பாவம் என்று நம்மளை எச்சரித்து அதிலிருந்து விலகி ஓட செய்வார். அதனால்தான் இறைவசனம் சொல்லப்படுகிறது, பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனே வாழ்வடைவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பலவீனத்தில் பாவம் செய்யலாம், ஆனால் அந்த பாவத்திலேயே மீண்டும் 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 மீண்டுமாக உருண்டு கொண்டு இருக்க முடியாது. அந்த பாவம் என்னை அடிமையாக்க வைக்க முடியாது. நாம் ஒருவருக்கும் அடிமை அல்ல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே ரத்தம் சிந்து நம்மளை மீட்டு அடிமையாக வைக்கவில்லை. மாறாக தன்னுடைய பிள்ளையாக, தன்னுடைய மகனாக, தன்னுடைய மகளாக நம்மளை வைத்திருக்கிறார். அப்ப நாம் ஒன்றுக்கும் அடிமையாக முடியாது. நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம்தான், அவருடைய அன்புக்கு மாத்திரம்தான் அடிமையாக இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் பாவம் செய்து கொண்டே இருந்தோமானால் ஆண்டவர் நன்மையும் தீமையும் நம்மிடம் கொடுத்து விட்டார். அவருடைய எதிர்பார்ப்பும் நம்மளுக்கு சொல்லிவிட்டார். ஆனால் நம்மிடம் நாம் இருக்கிறது, நாம் இதை தேர்ந்து கொள்ள வேண்டும் என்று. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துவோமே, நாம் எல்லோரும் ஹோட்டலுக்கு போகிற அனுபவம் இருக்கு. அதில் இந்த பொஃபே, இந்த மாடர்ன் டெக்னாலஜியில் இந்த பொஃபே சிஸ்டம் எல்லாரும் வச்சிருப்பாங்க, வரிசையாக வச்சிருப்பாங்க. நம்ம பணம் கொடுத்த நிமித்தம் அந்த பொஃபேல கொடுக்கப்பட்ட எல்லா உணவுகளும் சாப்பிட்றோமா? இல்லை இல்லை. அநேகர் அப்படி சாப்பிட மாட்டாங்க, நான் நம்புறேன். நான் சாப்பிடுவதில்லை. நம்மளுக்கு எது பிடிக்குதோ, எது என் வயிற்றுக்கு அது சூட் ஆகுதோ அதை நாம் சாப்பிடுவோம். அதே போலதான் உலகத்தில் அனைத்து பாவங்களும் விரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் தான் என் ஆண்டவருக்கு பிரியமற்ற செயல் எது, பிரியமுள்ள செயல் என்று வேறு பிரித்து அவருடைய ஞானத்தை கொண்டு அதை விட்டு ஓட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போதுதான் நம்முடைய ஆத்துமாவுக்கு அது நலமடையும். நம்முடைய சரீரத்துக்கு அது அந்த உணவு சூட் ஆகாது என்று நாம் தவிர்க்கும் போது நம்முடைய ஆத்துமாவுக்கு இது பலனளிக்காது என்று நாம் தவிர்க்க நம்மளுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை அதை தவிர்த்து நாம் இதுதான் வேண்டும், இதுதான் நல்லா இருக்கு, இதுதான் மற்றவர்கள் செய்கிறார்கள் என்று வாழ்ந்து கொண்டிருந்தோமானால் ஆண்டவர் கூறுகிறார் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் இறைவசனத்துல, பாவம் செய்கிறவர் அழகை சார்ந்தவர், ஏனெனில் தொடக்கத்திலிருந்தே அழகை பாவம் செய்து வருகிறது. ஆகவே அழகின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் தோன்றினார். அப்போ நான் பாவத்தையே செய்து கொண்டிருக்கிறேன், அதையே நாட்டம் கொண்டிருக்கிறேன் என்றால் நாம் ஆண்டோட பிள்ளையாக இருக்க முடியாது. நான் திருப்பலிக்கு சென்று நற்கருணை ஆண்டவரை சந்தித்து எல்லாம் செய்த பிறகும் என் வாழ்க்கையில் பாவ வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அது என்ன பலவீனம் என்று சொல்லிக்கொண்டு நானே என்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்றால் அது ஆண்டவருக்கு பிரியமற்ற செயலாக இருக்காது. ஏனென்றால் பலன் உள்ளவன் பலனற்றவன்
யாராக இருந்தாலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். நாம் முழுமையாக அவரிடம் ஒப்படைக்கும் போது எந்த இடத்தில் பலவீனத்திலும் இருக்கிறோமோ அதை நாம் சரி செய்ய முடியாது. படைத்த இடம் அதை கொடுக்கும் போது, முழுமையாக ஒப்படைக்கும் போது அவர் அதற்கான பலனை கற்றுக் கொடுக்கிறார், ஆலோசனையும் கொடுக்கிறார், அதில் மீண்டு வர்றதுக்கும் அவர் வழி செய்கிறார். அதனால்தான் அவருக்கு இன்னொரு பேர் மீட்பர். அல்லேலூயா. மீட்பர் இல்லாமல் நாம் மீட்படைய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் நம்மளுக்கு ஆண்டோடைய வார்த்தை தான் நம்மளை தூய்மையாக்கும். யோவான் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நாம் ஒவ்வொரு இறைச்செய்தியிலும் ஆண்டவர் வார்த்தையை கேட்கிறோம், திருப்பள்ளி வார்த்தையை கேட்கிறோம், செல்லும் இடமெல்லாம் ஆண்டவர் வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இந்த தவ காலத்துல அநேக தியானங்கள் நாம் பங்கடை ஆண்டவர் வைக்கிறார். அது எல்லாவற்றிலும் ஆண்டவர் வார்த்தை கேட்கிறோம். ஆண்டவர் வார்த்தை கேட்கும் போதெல்லாம் நாம் தூய்மை அடைகிறோம். ஆனால் தூய்மை அடைந்த பிறகு அதை காத்து கொள்கிறோமா என்பதுதான் நம்ம கேள்விக்குறி. அல்லேலூயா. அதுக்கப்புறம் கூட அந்த ஆண்டவர் வார்த்தையை கேட்டு தூய்மை அடைந்த பிறகும் கூட ஆண்டவர் நம்மளுக்கு வாய்ப்பு அளிக்கிறார். என்ன வாய்ப்பு? அதை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு நம்மளுக்கு அளிக்கிறார். நம்மிடமே அது உரிமையை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். நான் ஆண்டவரோடு பயணிக்க வேண்டும், ஆண்டவரோடு உறவாட வேண்டும் என்றால் நாம் தூய்மையான வாழ்க்கை வாழ வேண்டும். ஏனென்றால் அவர் தூயவர். நான் தூயவராய் இருப்பது போல நீங்கள் எல்லா செயல்களும் தூயலாடுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு அறிவுரை கூறுகிறார். அப்போ நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தொடர்பு இருக்க வேண்டும் என்றால் முதலாவதாக தூய்மையான வாழ்க்கை நம்மிடம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை இது பலவீனமா இருக்கு, என்னால் செய்ய முடியல அப்படின்னா, நாம் ஒருவர் மேல் அன்பு வைத்திருந்தோம்னா அந்த நபர் மேல வைத்த அன்பு அவர் விரும்பியதெல்லாம் செய்ய வைக்கும். அதுதான் ஆண்டவர் பாருங்களேன், யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். அல்லேலூயா. நாம் ஆண்டவர் மீது அன்பு வைத்திருந்தால் ஆண்டவருக்கு எது பிடிக்காது, என் அப்பாவுக்கு எது பிடிக்காது என்ற செயலை ஆராய்ந்து பார்த்து அதை விட்டு விலகி ஓடி விடுவோம். யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவர் நம் தந்தையாம் கடவுள் நம் மீது அன்பு வைத்திருக்கிறார் என்பதை கடவுள் இயேசு கிறிஸ்து சிலுவையில அதை நிரூபித்து காண்பித்தார். வெறும் உதட்டல்ல சொல்லவில்லை, செயல்வடிவம் கொடுத்தார் அல்லவா? அப்போ நீங்களும் நான்களும் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? அதை செயல்வடிவம் கொடுக்கும்படியாக. எப்போது செயல்படம் கொடுக்க முடியும்? அந்த தவறு செய்ய வாய்ப்பு இருந்தும் நான் அதை தவிர்த்து விடுகிறேன், இது என் அப்பாவுக்கு பிடிக்காது, மற்றவங்க செய்யட்டும், நான் செய்ய மாட்டேன், ஏன்னா என் ஆண்டவரை காயப்படுத்தும், நானும் மறுபடியும் என் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் சிலுவையில் அறைய எனக்கு மனதா இல்லை என்று நாம் சொல்லும்போது, அல்லேலூயா, அவர் மனம் ஓடிப்படையும், சந்தோஷம் அடையும். நாம் ஒவ்வொருவருமே பலவீனமானவர்கள் தான். இந்த பலவீனமானவர்களை பலப்படுத்ததான் நம்மளுக்கு ஏற்ற துணையாகிய தூய ஆவியை கொடுத்திருக்கிறார். நாம் தூய்மையாக வாழ்வதற்கு அந்த தூய ஆவியை கொடுத்திருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏனெனில் அது அவரை காண்பதில்லை, அறிவதும் இல்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு தங்கியிருக்கிறார், உங்களுக்கும் இருக்கிறார் என்றார். அல்லேலூயா. அவரை உண்மையை வெளிப்படுத்தும் தூவியானவர். உண்மை என்றால் என்ன? இயேசுவை பற்றி வெளிப்படுத்துவது. இயேசு என்ன எதிர்பார்க்கிறார், நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன எதிர்பார்க்கிறார் என்று நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தே கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அப்போ நாம் அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய ஆலோசனைப்படி நடக்கும்போது ஆண்டுடைய விருப்பமானதை செய்ய முடியும். ஆண்டவர் ஆவியால் இயக்கப்படுவதை கடவுளின் இறை மக்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு கேட்கலாம், இந்த பாவத்தில் வாழ்ந்தா நான் என்ன இழந்து போக போகிறேன்? எல்லோரும் தான் செய்யறாங்க, ஆண்டவர் மன்னிக்க வல்லவராக இருக்கிறாரே, அவர் அன்பான ஆண்டவர் தானே? அன்பான ஆண்டவர் தான். ஆனால் நாம் ஒவ்வொருவருக்குமே ஒரு ஆண்டவர் இலக்கு வைத்திருக்கிறார். அந்த இலக்கை அடைய முடியாமல் போய்விடும். ஆண்டவரிடம் வந்த நாட்கள்ல எவ்வாறு இருந்தோமோ இறுதி வரைக்கும் வாழ்க்கை அப்படியே கடந்து போயிடும். அல்லேலூயா.
ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு இலக்கு வைத்திருக்கிறார், ஒரு விலை வைத்திருக்கிறார், ஒரு நிலையை வைத்திருக்கிறார். அந்த நிலையை அடைய முடியாமல் போய்விடும். ஒரு உதாரணம் பாருங்களேன். நாம் பள்ளியில படிக்கிறோம், ஒரு வகுப்பில் சேர்க்கப்படுகிறோம். அங்கு பல வகையான பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒரு 5 பாடங்கள் இருக்குன்னு உதாரணத்தை வைத்துக் கொள்ளுமே. 4 பாடங்கள்ல நான் எல்லாம் பாஸ் ஆயிட்டேன். ஆனா ஒரு பாடங்களை மட்டும் நான் தேர்வில் நான் பாஸ் ஆகல. அடுத்த வகுப்புக்கு அவங்க நம்மளை அழுத்தி செல்வார்களா? அந்த பாடம் எந்த பாடத்துல ஃபெயில் ஆனமோ அதை பாஸ் ஆகிற வரைக்கும் மறுபடியும் 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 அதே வகுப்பில் தான் இருக்க வேண்டும். அதே போலதான் அல்லையா, நாம் அடுத்த வகுப்புக்கு அடுத்த நிலைக்கு முன்னேறி செல்வதற்கு அது தடையாக இருக்கிறது. அதனாலதான் ரோமியர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் இருந்து சொல்லப்படுது, பாவத்திற்கு கிடைக்கும் கூலி சாவு. அல்லையா, ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள அந்த தொடர்பு மறித்துவிடும். மாறாக கடவுள் கொடுக்கும் அருள் கொடை நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழும் நிலை வாழ்வு. அப்போ இந்த நிலை வாழ்வில் பங்கடையும் முடியாது, அடுத்த நிலைக்கும் போகவும் முடியாது, ஆண்டவர் வைத்த திட்டங்களையும் செய்ய முடியாது. ஒரே தேங்கல் நிலையிலேயே இருப்போம். அநேகர் கேள்வி கேட்கலாம், ஆண்டவரே என் வாழ்க்கை மட்டும் இப்படியே இருக்காண்டப்பா. அப்போது அதுக்கான விடை, நம் வாழ்க்கையில எந்தெந்த இடத்தில் ஆண்டவர் செய்ய வேண்டாம் என்று சொன்னதை செய்து கொண்டிருக்கிறோம். எதுவுமே ஆண்டவர் தேக்க நிலையில வைக்க மாட்டார். அடுத்தடுத்த படி முன்னேறி கொண்டே இருப்பார். ஒருவேளை தேக்க நிலை இருக்கு, என் வாழ்க்கை மாற்றமே இல்லாம இருக்கு அப்படின்னா இந்த நாளில் சிந்திப்போம், ஆண்டவரே இந்த இடத்தில் நான் இன்னும் மாற வேண்டும் என்று ஆண்டவரிடம் திரும்பி சொல்லும் போது அவர் நம்மளுக்கு ஆலோசனை கொடுத்து நம்மளுக்கு முன்னெடுத்த வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, சோதரிக்கிறோம். இயேசு மகாராஜனை சோதரிக்கிறோம். பரிசுத்தாவியானவரே சோதரிக்கிறோம், கனம் பண்ணிக்கிறோம். தகப்பனே, தூய்மை உள்ள ஒரு பேறு பெற்றோர் கடவுளை காண்பார்கள் சொல்வது போல நாங்கள் தூய உள்ளத்தோடு உண்மை கண்டு நீர் வைத்திருக்கிற நிலைவாழ்வு பங்கடையும்படியாகவும் அப்பா தகப்ப நீர் வைத்திருக்கிற திட்டங்களை நாங்கள் ஒவ்வொன்றாக செய்ய எங்களுக்கு அனுகிரகம் பரடுவீராக. மட்டும் உதவி செய்ய எபினேசர், இனியும் உதவி செய்ய வல்லவராகிறேன். சகல துதிகான மகிமை யாவற்றையும் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவர் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாம் ஜெயிக்கும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.